அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஇசிஏஎல் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேகன்சி பொறுத்து தான் பார்க்க போகிறோம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கான வேகன்சி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அக்கௌண்டன்ட் இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரெக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ என்ன மாதிரியான ஜாப் ரோல் இருக்கும், ஸோ என்ன நீடட், என்ன டிகிரி ஆர் டிப்ளமா, ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸாக ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய இது சம்மந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இல்லை லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பிஇசிஏஎல், ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு ஸோ இவங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் இதில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் செக்யூரிட்டி, ஸோ சைபர், ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். ஸோ இதுதான் வந்து இவங்களை பொறுத்து நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து கீழே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கம்பெனி பொறுத்தும் இந்த பிஎஸ்யூ பொறுத்தும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக கரியர் அப்படின்ற செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வேக்கன்சிஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் எல்லாமே வரும். ஸோ என்னென்ன வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஸோ இதான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் வந்து லொக்கேஷன் வந்து டெல்லி. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் 55% மார்க் ஆர் 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளானிங் எக்ஸிக்யூஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 27,000. அண்ட் தென் அக்கௌண்டன்ட் அண்ட் ஆஃபீஸ் அட்டண்டன்ட், ஸோ இவங்களுக்கான வேகன்சி வந்திருக்கு டெஹ்ராடன் அகமதாபாத்தில். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன்றது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸில் தான் இருக்கும், ப்ரிஸ்கிரைப்ட் நார்ம்ஸில். அதுக்கடுத்து நீங்கள் இன்டர்வியூ வரதுக்கோ இல்லை வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கோ எந்த ஒரு அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் மேலே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி அதில் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை பல தடவை நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை செக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா சப்மிட் பண்ணுற பிறகு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ யார் வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இந்த ஜாபுக்கு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இதோட லாஸ்ட் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 29/9/2021. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபோன் நம்பரும் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க் நம்பர். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ராசஸ். ஸோ இவங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத இங்கே தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் இந்த லிங்க் மூலயமா நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்லைன் ஆன்லைன் இருக்கும். நம்ம ஆன்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து யூசர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கில் போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி ஐடி ஓப்பன் பண்ணி ஸோ இது மூலயமா தான் நீங்கள் போக முடியும். ஸோ இது தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கணும், என்னென்ன சைஸில் இருக்கணும், ஃபைல் சைஸ் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வேலிட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வச்சுருக்கணும் அப்படின்றதும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 7 ஸ்டெப். ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 வந்து செலக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், நம்ம இப்போ பண்ண மாதிரி நீங்கள் அதில் உள்ளே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம். அடுத்து அகாடமிக் டீட்டெயில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சாஃப்ட் காப்பிலாம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ, இதை கரெக்டாக இல்லையா தப்பாக இருந்தது அப்படின்னா மாடிஃபை பண்ணணும். அதுக்கடுத்து பேமெண்ட், அதுக்கடுத்து எல்லா ஸ்கேண்ட் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் இந்த இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் பேஜ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்மில். அந்த ஃபார்மில் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அதை வந்து சாஃப்ட் காப்பி அனுப்பணும். அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து என்ன பேக்ரவுண்ட் இருக்கணும், ஸோ என்ன மாதிரியான ஃபைல் சைஸில் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு டிமாண்ட் டிராஃப்ட்டோ இல்லை போஸ்டல் ஆர்டரோ இந்த மாதிரி எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணலை.
இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 750, ஓபிசினாலும் 750, அதுமாதிரி எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன், ஸோ எல்லாருக்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா போஸ்ட் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சைட்லேயே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஃபீஸ் அப்படின்றது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஜிஎஸ்டி அண்ட் பேங்க் சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ வருது பேமெண்ட் பண்ணுறப்ப அப்படின்னாலுமே அதுக்கு பிஇசிஐஎல் வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லைன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஃபில் த போஸ்ட் ஜுடிஷியலி ஆஸ் பர் த அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பை பிஇசிஎல். ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணி கரெக்டான விஷயத்தை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வெப்சைட்டில் நீங்கள் ரெகுலரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி அதை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. மெயில் மெசேஜஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்றதும் ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கான வேக்கன்சி பிஇசிஐஎல்ல வந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 நம்பர் ஆஃப் வேக்கன்சி தான். பட் இருந்தாலுமே தோஸ் ஆர் எலிஜிபிள் அண்டு ஓகே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வீடியோ புதிய நபர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.